எங்கள் கழக பொதுச் செயலாளர் அன்னி அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று ஆழ்வார்த்து நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் சித்தராஜ் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட அவைத்தலைவர் சதீஷ் அவர்களே, ஆழ்வை ஒன்றிய செயலாளர் சாத்ராக் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கும் மாவட்ட பொருளாளர் ஆர்த்தி பாண்டியன் அவர்களே மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டமானது பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்காததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது ஸ்டாலின் 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2500 ரூபா, இப்போ கடந்த ஆட்சியில் 2500 ரூபா பணம் கொடுத்தாங்க பொங்கல் தொகுப்போடு. அதை 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு அந்த பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க. நீங்கள் அவராவது 2500 கொடுத்தாங்க, நீங்கள் அந்த 1 ரூபா கூட கொடுக்காம எல்லாத்தையும் கெடுத்து விட்டீங்களா? மக்களை ஏமாத்துறீங்க, எல்லாத்துலேயுமே மக்களை ஏமாத்துறாங்க. கனிமொழி, இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் மணிப்பூரில் ஏதோ நடந்துச்சுன்னா, உத்தரப்பிரதேசத்தில் எதுவும் நடந்துச்சுன்னா உடனே மெழுகுத்திரி தூக்கிடுவாங்க. இப்போ மெழுகுத்திரி வாங்குறதுக்கு காசு இல்லையா என்னமோ தெரியல. நாம வாங்கி கொடுப்போம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த மாணவி, பாதிக்கப்பட்ட மாணவியை இவங்க என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வெளியே கொண்டு வராங்க, எஃப்ஐஆர் நகரில் வெளியே விடுறாங்க. அப்போ இது யாரை காப்பாற்ற? அதாவது அந்த திமுகவுடைய ஒரு திமுககாரராக தான் இருக்க ஞானசேகரன், அவன் வீட்டில் போய் மா சுப்பிரமணியன் பிரியாணி சாப்பிட்டு வர்றாரு. அப்போ அவர் சாதாரண ஒரு வீட்டில் போய் அவர் சாப்பிட முடியுமா? அப்போ அந்த மாணவி சொல்லக்கூடிய அந்த சார் யார்? இது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. அந்த சார் யார் இன்னைக்கு வரைக்கும் விட தெரியல. இன்னும் அந்த பல்கலைக்கழகத்தில் பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாணவிகள் மேற்கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எஃப்ஐஆர் நகலை வெளிவிட்டாங்க. அப்படின்னா எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயா, நம்ம பெற்றவங்க எல்லாருமே யோசிக்கிறது தானே, வேணா அநியாயமாக நம்ம பிள்ளைகளை வாழ்க்கை கெடுத்துடக்கூடாது, இவங்க எல்லாத்துமே வெளியே விட்டுருவாங்க, திருப்பி நம்ம பிள்ளை வாழ்க்கையை விட்டு போயிடும் அப்படின்னு. ஆனால் பெண்கள், மகளிர் எதுவாக இருந்தாலும் தைரியமாக, இன்னைக்கு அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தைரியமாக வெளியே வரணும், வெளியே கம்ப்ளைண்ட் பண்ணணும், போராட்டத்துக்கு தயாராகணும். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது பல குட்டிக்காரன் நடிச்சிருக்காரு. சட்டசபையில் ஒன்றுமே இல்லாமல் தூக்கி வெளியே கொண்டு வந்தாங்க. இவர் சட்டையை கிழிச்சு போட்டு ஓடி வந்தார், ஆளுநரை சந்தித்து ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, ஆளுநர் தேவையில்லை, ஆளுநர் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படும். உங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி எதுவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. 2500 ரூபா போன தடவை பொங்கல் தொகுப்பு கொடுக்கும்போது 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கனிமொழியிலேருந்து அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த உதயநிதி ஸ்டாலின் எனக்கு ஒரு விஷயம் ஆகுது. இந்த நீட் தேர்வு ரகசியம்னு ஒன்று சொன்னார் அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி. நீட் தேர்வு ரகசியம் ஒன்று எங்கிட்ட இருக்கு, நாங்கள் நிரூபிப்போம்னு. அதை நாங்கள் கொண்டு நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம். நீட் தேர்வு ரத்து எங்கே பண்ணிட்டீங்க? 2020 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த அணிதான் இறந்து போன நீட் தேர்வால் இறந்து போன அந்த அணிதான் அவங்க பேரில், அந்த பொண்ணு பேரில் ஒரு இது ஆரம்பித்தாங்க. அதாவது மெமோரியல் ஹால் மாதிரி பண்ணிட்டு, இதுதான் அந்த ரகசியமா? அந்த நீட் தேர்வுக்கு ரத்துக்கு என்னதான் முடிவு? இது வரைக்கும் முடிவு இல்லை. இவங்க அதுக்கப்புறம் கையெழுத்து இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து ஜனாதிபதிக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்கே அதெல்லாம் நடக்கிற கதை இல்லை. ஏன்னா இங்கே நீட் தேர்வு கொண்டு ஸ்ட்ராங் படுத்தினதே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஸ்ட்ராங் படுத்திச்சு. அதில் என்னென்னா, சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் ஆர்குமெண்ட் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கிளியராக ப்ரூஃபாக முடிச்சு விட்டுருது. அப்போ இவங்க எப்படி அதுக்கு விளக்கு கேட்க முடியும்? ஒரு காலத்தில் கலைஞர் கச்சத்தீவை தார வச்சார். அப்புறம் தேர்தல் அதே வார்த்தை, கச்சத்தீவை மீட்போம், இதே வார்த்தையை சொல்லி அவர் அரசியல் பண்ணார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு. அதே மாதிரி தமிழகம் முழுவதும் கல்லூரிகளிலையும் பள்ளிகளிலையும் கஞ்சா போதைப்பொருள் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு, புழக்கத்தில் வந்துட்டு இருக்கு.
ஒவ்வொரு காலேஜ்லேயும் கேண்டீன்லேயே விற்ற மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து தடுக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ஏன்னா காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படுகின்றன. இங்கே மேலிடத்துலேருந்து ஒரு உத்தரவு, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் இது ஏன் ஆளு இது ஆளு இன்னும் பண்ணக்கூடாது, நம்ம ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பிஜேபியும் திமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு ஒன்று உண்டு. இது எல்லாம் இவங்க சொல்லுவாங்க, பிஜேபியை வந்து ரொம்ப தாறுமாறாக பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தாங்கன்னா ஒரு கள்ள உறவு உண்டு. செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்காரு. அவருக்கு வந்து பல தடவை அவங்க வந்து பெயில் போட்டுன்னு கிடைக்கல. டெல்லிக்கு போகிறாரு ஸ்டாலின். டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே அவருக்கு பெயில் கிடைக்குது. எப்படி? டெல்லிக்கு போயிட்டு வந்த மறுநாள் இவருக்கு பெயில் கிடைக்குதுங்க. அதேமாதிரி 3 நாளைக்கு முன்னாடி துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடந்து சாயந்தரம் போல் அங்கே வந்து ஒரு சாவி காங்கலையா, வீட்டு ஒரு ரூமோட சாவி காங்கலன்னு உளி சுத்தியில் வச்சு போட்டு உடைச்சிருக்காங்க. ரெய்டு நடந்து முடிஞ்ச உடனே சாயந்தரம் போல் துரைமுருகன் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு அமலாக்கத்துறை எழுதி கொடுத்துட்டு போயிட்டு அப்படின்னு. அதை எழுதி கொடுத்து காப்பி காட்ட வேண்டியதானே, காட்டலை. நைட்டே ஃப்ளைட் ஏறிட்டாரு. ஜெகத் ரசிகனும் துரைமுருகனை டெல்லிக்கு ஏறிட்டாங்க. எதுக்கு? மேகதாதுல அணை கட்டுறதை தடுத்து நிறுத்திருக்கான் அப்படி தான் சொல்லுவீங்க. நீங்கள் சொல்ல மேகதாதுல அணை கட்டுறதை நாங்கள் தடுத்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெல்லி போவீங்க. அங்கே போய் சரண்டர் ஆவீங்க. டெல்லியில் போங்க, உங்கள் எஸ்எம்மா ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து அவங்க அமித்ஷா மோடி, அந்த எஸ்எம்மா காலில் போய் விடுவீங்க. கேட்டால் நாங்கள் வந்து பாசிச பிஜேபியை ஒழிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துறது. எல்லாம் கள்ளத்தனம் தான், ஃப்ராடுத்தனம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்வி கடனை ரத்து பண்ணுவோன்னு சொன்னார் ஸ்டாலின். இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. மாணவர்களின் கல்வி கடனை அனைத்தையும் ரத்து பண்ணுவோன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அதுபோல் தேர்தலுக்கு முன்னாடி இதுதான் பெரிய காமெடி பார்த்துக்கோங்க.